ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஹோப் லாக்டவுனில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டுடே இஸ் சண்டே. லாக்டவுனுக்கும் சண்டேக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை தமிழ்நாட்டுக்கும் ஆர் ஈவன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம வீட்டில் சேஃபாக இருக்கணும். ஃபைன். இப்போது இந்த வீடியோவில் வந்து வாட் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ ஆல் இஸ் ரிகார்டிங் கோவிட். லாட் ஆஃப் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, எஸ்பெஷலி ஃப்ரம் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சம் ஆஃப் மை பேஷண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அந்த கோவிட் பற்றி கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமான சில இம்பார்ட்டண்ட் திங்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். ஃபர்ஸ்ட்லி, எல்லாருமே கவலைப்படுறது இந்த டபுள் மியூட்டன்ட்னா என்ன? அது வந்து கொடிய வேரியண்ட் ஆஃப் கோவிடா? ஏன் எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க? வை இட் இஸ் ஸோ? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜெனரேஷன், அதாவது ஒரு தலைமுறை அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த மியூட்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்கிறேன் அண்ட் ஒய் இட் இஸ் ஸோ டேஞ்சரஸ். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன்ஸ்க்கு, மனித உயிரினத்துக்கு வந்து ஒரு தலைமுறை மரபணு மாற்றன்றது அரௌண்ட் 30 to 35 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஃபார் வைரஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி 10 hours. 10 மணி நேரத்தில் அதோட ஜீன்ஸ் இவால்வ் ஆகிட்டு அடுத்த தலைமுறைக்கு மூவ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ். 35 வருஷம் எங்கே இருக்குது, ஜஸ்ட் 10 hours எங்கே இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் சயின்ஸ். ஸோ இந்த ஜீன்ஸ் அது மரபணுவான சொல்லப்படுறது எவ்ரி 10 hours மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மியூட்டேஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்னென்னா, இந்த வைரஸ் வாண்ட்ஸ் டு லிவ், அது வந்து சர்வைவ் ஆக ட்ரை பண்ணுது. மனித உடலுக்குள்ளே போயிட்டு, மூச்சு காற்று வழிக்குள்ளே போயிட்டு இட் வாண்ட்ஸ் டு லிவ் அண்ட் ரெப்ளிகேட். அதை வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு எண்ணிக்கையை பெருக்கிட்டு நிறைய வாழ முயற்சி பண்ணுது. அதுக்கு இவால்வ் ஆகுது. சரியா? இந்த எவல்யூஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஹேப்பனிங் வித்தின் அந்த கொரோனா வைரஸ்குள்ளே நடக்கிறத நம்ம வந்து ஒரு மியூட்டேஷன் சொல்லுவோம். பட் எல்லா மியூட்டேஷன் முக்கியம் கிடையாது. எவ்ரி 10 hours மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், வெள்ளூரில் ஒரு க்ரௌட் ஆஃப் பீப்புளுக்கு கொரோனா பரவுது, அங்கே டெல்லியில் ஒரு க்ரௌட் ஆஃப் பீப்புள் கொரோனா பரவுது. தேர் கேன் பி டிஃப்ரென்ஸ். பட்டு அது கன்சிடரபிள் வேரியேஷனாக தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிற டபுள் மியூட்டேஷன். இப்போ டபுள் மியூட்டேஷன் என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு ஜீனில் வந்து சில அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ATGCன்னு சொல்லுவோம். இந்த 4 அமினோ ஆசிட்ஸ் மாறி மாறி லிங்க் ஆகிட்டு வர்றது தான் வந்து ஒரு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த COVID-19 அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து இப்போ இருக்கிற நம்ம லேட்டஸ்ட் வேரியன்ட் வரைக்கும் நிறைய மோர் தென் 10,000 மியூட்டேஷன்ஸ் வந்திருக்கு. பட் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எந்த மியூட்டேஷன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மியூட்டேஷன் நடந்து அந்த வைரஸ் இஃப் இட் கேன் ஸ்ப்ரெட் ஸோ ஃபாஸ்டர், நம்மளோட இம்யூன் ரெஸ்பான்ஸ், இப்போ ஒரு தடவை எனக்கு கோவிட் வந்து போயிருக்கு அப்படின்னா என்னோடய பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த இம்யூனிட்டியை சீட் பண்ணி எஸ்கேப் பண்ணி திரும்பி ரீஇன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும், செகண்ட்லி இன்ஃபெக்டே பண்ணலைனா கூட, பட் இட் கேன் ஸ்டே இன் மை பாடி அண்ட் ஸ்ப்ரெட் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்கள அஃபெக்ட் பண்ணாலும் திஸ் இஸ் லைக் வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன். இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டபுள் மியூட்டேஷன் இந்தியன்ஸ்குள்ளே இருந்து அது இவால்வ் ஆகி இப்போ பரவிட்டு இருக்கு டெல்லியில். தட் இஸ் வை இட் இஸ் வெரி சீரியஸ். செகண்ட்லி, நிறைய கொஷின்ஸ் நான் ரிசீவ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன். ஃபஸ்ட் ஸ்பைக் ப்ரோட்டீன் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நார்மலாக நம்ம மூச்சு குழாயிலேருந்து இங்கே தொண்டை வழியாக லங்ஸ் வழியாக போகிறப்போ சில எபித்தீலியல் செல்ஸ், அதாவது இப்போ வந்து ஒரு ஸ்கின்னு வெளிப்பகுதி இருக்குது, இது உள்பகுதி, இது நோஸ் உள்ளே இருக்குது. இந்த உள்பகுதி இருக்கிற நோஸில் இருக்கக்கூடிய செல்ஸ், இந்த லேயர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத எபித்தீலியல் செல்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு செல்லுலேயும் ஒரு ஆண்டனா மாதிரி. இப்போ பாஸை பார்த்தீங்கன்னா, காக்ரோச், அதுக்கு ஆண்டனா இருக்குல்ல, அதே மாதிரி செல்ஸ்க்கு ஒரு ஆண்டனா இருக்குது. இந்த ஆண்டனா, அது சிலியான்னு சொல்லுவோம். இந்த செல் மேலே போயிட்டு அந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் இப்படி அட்டாச் ஆகுது. சரிங்களா? இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் அட்டாச் ஆனோன்னா, இஃப் இட் இஸ் ஃபர்ம்லி கிரிப்ஸ் அண்ட் இந்த வைரஸ் செல்லுக்குள்ளே போக முடிஞ்சுது அப்படின்னா இட் இஸ் எ பொட்டன்ட் வேரியன்ட். ஸோ இதுதான் ஸ்பைக். இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் கெட்ஸ் அட்டாச் டு த சிலியா ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஒவ்வொரு செல்லையும் ஒரு செல்லில் போயிட்டு அந்த வைரஸ் என்ன பண்ணும், தனக்குள்ள ஜீனை உள்ளே செலுத்தும் நம்ம பாடிக்குள்ளே செல்ல. ஏன்னா வைரஸ் தன்னைத்தானே ரெப்ளிகேட், அதாவது மல்டிப்ளை ஆக முடியாது. நம்ம பாடி என்ன நினச்சிக்கோம், இந்த ஜீன்ஸ் வந்து நமக்குள்ளே இருக்கிற பாடியோட ஜீன்ஸ் நினச்சிட்டு அது கீப் ஆன் ரெப்ளிகேட்டிங். ஏன்னா எவ்ரிடே வி ஆர்
கீப் ஆன் ப்ரொடியூசிங் so many cells. சரிங்களா? ஸோ இந்த ஜீன்ஸ் ஒரு செல்குள்ளே போன உடனே அது 1000 times ரெப்ளிகேட் ஆகும். நம்ம பாடி தெரியாது, அது ஒரு வைரஸ், அது இன்ஃபெக்ஷன்னு தெரியாமல் இட் கீப்ஸ் ஆன் ப்ரொடியூசிங். அதுக்கப்புறம் நம்ம பாடி அஃபெக்ட் ஆகி இது தப்பான செல்லு, அதுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சி ப்ரொடியூஸ் பண்ணி அதை வைரஸ் அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே மனுஷங்க சிக்காயிட்டு இறந்து போகிறாங்க. ஒரு சிலர் நல்ல ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ரெக்கவர் ஆகிறாங்க. திஸ் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அதாவது 90% தே கம் அவுட் சேஃப். ஒரு 10% தான் கொஞ்சம் சீரியஸாக ஐசியூ அட்மிஷன் தேவைப்படும். அதில் ஃபைனல் 2% தே பாஸ் அவே, இறந்து போயிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த வைரஸ் ஜீன் நம்ம செல்லுக்குள்ளே போயிட்டு மல்டிப்ளை ஆகி நம்மளை தாக்குறது தான் இந்த கோவிடோட ப்ராசஸ், விச் ஹேப்பன்ஸ் வித்தின் ஃபியூ டேஸ். அந்த ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டேலேருந்து வித்தின் 14th டேக்குள்ளே யூ கெட் த ஹோல் பிக்சர் இஸ் அவுட். சரிங்களா? அப்புறம் மூணாவது விஷயம், இந்த மூணாவது விஷயம் நிறைய பேர் கேட்குறது, ஏன் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, கார்டியாக் டெத்ஸ். அதாவது கோவிட் அட்டாக் ஆனவங்களுக்கும் இருக்குது, வெரி ஃபியூ பீப்புள் வேக்சின் போட்டவங்க வருதுன்னு எல்லாம் பயப்படுறாங்க. பட் இதில் ரியல் உண்மை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கோவிட் ப்ராசஸ் எப்படி இவால்வ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஏன் நம்மளுக்கு கார்டியாக் அட்டாக்ஸ் இருந்துட்டு ஹார்ட் டெத், ஐ மீன் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம், ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அதனால் இறந்து போகிறவங்க. இப்போ கோவிட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ப்ராசஸ் கால் மைக்ரோ த்ராம்போ எம்பாலிசம். இது ஆல் ஓவர் த பாடியில் நடக்குது. சரிங்களா? இப்போ இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியில் அந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக, அவங்க சிக்னஸ் ஜாஸ்தியான பிறகு ஒரு ஸ்டேஜ் மாறிடும். ஃபஸ்ட்டு இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ்க்கு போயிடும். அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆக முடியலன்னா பாடியில் இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் ஸ்டிமுலேட் ஆகிடும். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மரம் இருக்குது, பெரிய ஆலமரம் இருக்குது. சரியா? ஆலமரம் வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது ரூட்ஸ் நான் சொல்கிறது வேர்கள், அது திக்காக பிரான்ச்சஸ் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு தின் பிரான்ச்சஸ் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு தின் பிரான்ச்சஸ், ஃபைனலாக இந்த முடி போல் மைன்யூட் பிரான்ச்சஸ் போகும். இது மாதிரி தான் நம்ம பாடியில் பிளட் வெசல்ஸு, மெயின் வெசல்ஸு, பிரான்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபைனலாக கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கேபிலரிஸ்குள்ளே தான் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்குள்ள நியூட்ரியன்ஸு மற்ற செல்களுக்கு போகிறதும், லிவர், கிட்னி, ஆர்கனுக்கு போகிறதும், அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்று, அதுலேருந்து ஆக்சிஜன் இந்த கேபிலரிஸ் பெட்டுக்குள்ளே போயிட்டு ஆக்சிஜனை உள்வாங்கி மற்ற ஆர்கன்ஸ்க்கு, எல்லா பாடிக்கும் அது கொண்டு போகுது. சரியா? இந்த கேபிலரிஸை போய் அடைப்பு ஏற்பட்ட என்ன ஆகும்? தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் சுவாசிக்கிற ஆக்சிஜன் பாடிக்கு பத்தாது. அப்போ அங்கங்கே மைன்யூட் பிளாக்ஸ், சின்ன 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 குட்டி பிளாக்ஸ், அதுதான் மைக்ரோ த்ராம்போ எம்பாலிசம். ரத்த குழாய்களில், மைன்யூட் குழாய்களில் போய் அடைப்பு ஏற்படுது. அப்போ ஃப்ளோ இருக்காது. அப்போ என்ன ஆகிடும்? நேச்சுரலாக அதை தாண்டி எக்ஸ்சேஞ்ச் ஆகி அந்த நியூட்ரியன்ஸோ இல்லை ஆக்சிஜனை வாங்கக்கூடிய செல்களோ இறந்து போக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் த காஸ், த பேசிக் ரீசன் ஃபார் கோவிட் டெத்ஸ். இது மேஜராக எங்கெங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் தான். ஏன்னா ஹார்ட்டில் இருக்கிற ரத்த குழாய்கள் ரொம்பவே சிறுசு, அரௌண்ட் 3 to 4 mm தான் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே அடைப்பு ஏற்படுறதுனால இமிடியேட்டாக ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரும் வருது. ஸோ லங்ஸ்லையும் ஹார்ட்லேயும் வெரி மைன்யூட் கேபிலரிஸ் ஆர், அதனோட எஃபெக்ட் இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிறனால கோவிடில் இறந்து போகிறாங்க. அப்புறம் 4th இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அந்த பிளாக் ஃபங்கஸ், மியூகார் மைக்கோசிஸ்னு ஒரு புது பேர் கேட்டு எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இது என்னடா அது, கோவிடுக்கு இல்லாமல் இது வேற ஒரு புது வியாதியா எல்லாருமே சொல்கிறாங்க. நார்த் இந்தியாவில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அதனால் நிறைய பாதிப்புகள் வருதுன்ட்டு. இது நத்திங் பட் எவ்ரிடே நம்ம மூச்சு காற்று சுவாசிக்கிறதுல ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியா நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கு. பட் இயற்கையாகவே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான இம்யூன் சிஸ்டம், எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அதை நம்ம அட்டாக் பண்ணிவிட்டு நம்மளை தாக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம பாடி ஸ்ட்ராங்காக இருக்குது. சரியா? பட் இப்போ கோவிட் அட்டாக் ஆனவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்ன்னு போன கொஸ்டின் நான் சொன்னேன். அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு the only option is to reduce the immune response. ஏன்னா செல்ஃப் டேமேஜ் பாடி நடக்குது. அதுக்கு என்ன பண்ணுறோம்? நிறைய கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது கொடுத்து கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகிடுறாங்க. பட் அவங்களோட இம்யூனிட்டி திருப்பி ரெக்கவர் ஆகிட்டு நார்மல் ஸ்டேட் வர்றதுக்குள்ளே இந்த மியூகார் மைக்கோசிஸ், அது பிளாக் ஃபங்கஸ் சொல்லக்கூடிய காற்றில் அதிகம் பரவி இருக்கக்கூடிய இந்த ஃபங்கஸு நம்ம மூச்சு சுவாச இந்த வழியாக ரெஸ்பிரேட்டரி ஆக்ட் வழியாக போய் அது அட்டாக் பண்ணுது. ஆல்ரெடி நம்ம லங்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு. அதாவது கோவிட் அட்டாக் ஆகி ட்ரீட்மெண்ட் ஆகி வந்தவங்களுக்கு லங்ஸ் டேமேஜ் இருக்கும். ஃபுல்லாக ஹீல் ஆகிறதுக்கு ஃபியூ வீக்ஸ் ஆகலாம். இந்த ஃபங்கஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக ட்ரை பண்ணி அந்த என்ன சொல்கிறது, அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி இட் ஸ்டார்ட்ஸ் டெவலப்பிங். பட் இட் இஸ் அ சீரியஸ் இன்ஃபெக்ஷன். இட்ஸ் நாட் எ ஜோக். அந்த இன்ஃபெக்ஷன் கவனிக்காமல் விட்டுட்டோம், கோவிட் வந்த பேஷண்ட்ஸ்க்கு, ஸ்டீராய்டு கொடுத்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா
இட் கேன் அஃபெக்ட் யுவர் ஹார்ட், லங்ஸ், கிட்னி, முக்கியமாக கண் பார்வையே போயிடும். அதாவது அந்த வியாதி மியூகார்மைகோசிஸ் ஃபங்கஸ்ன்றது ரொம்ப அதிகமாக, இப்போ கோவிட் மாதிரி நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா 10 பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் 5 பேர் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் எ ஜோக். மைல்டு சிம்டம்ஸ் எதாவது தெரியுது, டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஒரு மாதிரி டெட் டிஷ்யூஸ் மாதிரி, இல்லை அதாவது உங்களுக்கு கண் பார்வை மங்கலாக இருக்குது ஆஃப்டர் கோவிட் ட்ரீட்மெண்ட், இல்லை ஹெவி ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா இமீடியட்டாக யூ ஹேவ் டு see your டாக்டர். ஏன்னா திஸ் ஃபங்கஸ் இஸ் பீன் ஸ்ப்ரெட்டிங் ஆல் ஓவர் நார்த் இந்தியா. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிகாஸ் த ஒன்லி மோட் ஆஃப் ட்ரீட்டிங் கோவிட் அட் த ப்ரெசென்ட் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்டீராய்ட்ஸ். இந்த ரெம்டெசிவிர் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டெம்பரரி வைரல் லோடை வந்து குறைக்கிறதுக்கு தான். நம்ம பாடி ரெஸ்பான்ஸ் தான், நம்ம இம்யூனிட்டி தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அதை சப்போர்ட்டட் பை ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறப்போ தே ரெக்கவர் அவுட் ஆஃப் த சீரியஸ் டிசீஸ். ஸோ மியூகார்மைகோசிஸ் இஸ் ஏ கன்சிடரபிள் ஃபங்கல் டிசீஸ் அட் த மொமெண்ட். ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபைனலி இந்த வேக்சின் ரிலேட்டட் திங் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிட்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன், சரிங்களா? வேக்சின் இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா வேக்சின் இஸ் த ஒன்லி வே யூ கேன் எஸ்கேப் கோவிட் சீரியஸ் டிசீஸ். அதுதான் வந்து ட்ரெண்டிங், ஐ மீன் உண்மையும் கூட. ஆஸ் அ டாக்டர் ஐ கேன் சே தட். பட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வேக்சின் போட்டவங்களுக்கு சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறாங்க? விவேக்கோட திங் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எவ்ரிபடி இஸ் பீன் ஸ்பீக்கிங் அவுட். என்ன ஆச்சு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் அவர் வந்து வேக்சின் போட்ட அன்னைக்கு 845 சம்வேர் அரௌண்ட் 800+ வந்து சேம் வேக்சின் அதே இடத்துல போட்டாங்க. எல்லாருமே இவரோட இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. இவர் மட்டும் ஏன் இறந்து போனார், சரிங்களா? இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, வேக்சின் வந்து ஒரு கொரோனா வைரஸ் எப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை மட்டும் இருக்கிற இந்த ஜெனட்டிக் ஃபார்முலேஷனை எடுத்து ஒரு பார்ட் ஆஃப் வைரஸ் அதை கட் பண்ணி கொடுக்குறது ஒரு டைப் ஆஃப் வேக்சின். இல்லை இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனோட இன்ஃபர்மேஷன் எடுத்து இன்னொரு வைரஸ் சம்திங் அடினோ வைரஸில் கொடுக்குறது ஒரு டைப் ஆஃப் வேக்சின். இது என்ன பண்ணும், நம்ம பாடியில் இம்யூன், நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ் ட்ரிகர் பண்ணும், சரியா? இப்போது இந்த இம்யூனிட்டி ட்ரிகர் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது எக்ஸிஸ்டிங் டிசீஸ், ஒரு டயபெட்டிஸோ ஒரு ஹார்ட் கண்டிஷனோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதை நீங்கள் கவனிக்காமல் இருந்தால், நீங்கள் அப்போ போய் வேக்சின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளத்தினால யூ கேன் கெட் காம்ப்ளிகேஷன். புரியுதுங்களா? ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அதை வந்து வர்சன் பண்ணலாமே தவிர, பட் வேக்சின் டசன்ட் காஸ் டெத். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. செகண்ட்லி, நம்ம நாட்டில் நிறைய பேர் பண்ணுற மேஜர் தப்பு, நான் கண்கூட பார்த்த சில ஃபியூ பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன். அவங்க வேக்சின் போட்டோன்னு இறக்குறாங்க. எங்கள் தெருவில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க, எங்கள் தெருவில் 3 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு பயந்து வேக்சின் போடாமல் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, கொரோனா சிம்டம் வந்தோன்னே பயத்தில் போய் வேக்சின் ஊசி போடுறான். அங்கே தான் தப்பு பண்ணுறான். கொரோனா சிம்டம்ஸ் இருக்கும்போது நீங்கள் வேக்சின் ஊசி போட்டிங்கன்னா யுவர் இம்யூன் சிஸ்டம் வில் டோட்டலி கெட் கொலாப்ஸ்ட். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு கோவிட் சிம்டம்ஸ் வந்தால் முதல்ல கொரோனாவை தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து உங்கள் பாடியில் ஆன்டிபாடிலாம் கம்மியான பிறகு தான் யூ ஷுட் டேக் வேக்சின். ஸோ இது நிறைய பேர் தெரியறதில்லை. இதனால தான் வந்து வேக்சின் ரிலேட்டட் டெத்ஸ் வந்து நம்ம நிறைய கேட்கப்படுறோம், கண்கூட பார்க்குறோம். புரியுதா? பட் ஸ்டில் த பர்சன்டேஜ் இஸ் வெரி 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 லெஸ். புரியுதுங்களா? காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ். அவங்களுக்கு தெரியல எப்போ வேக்சின் கரெக்டாக போடணும். கொரோனா சிம்டம், கோவிட் சிம்டம், அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு கோவிட் வந்திருக்கும், அவங்க அட்மிட் ஆகி ட்ரீட் ஆகும். உடனே மற்றவங்க இருக்கிற 4 பேருக்கு பயம் வந்துட்டு, ஐயோ நம்மளுக்கு கோவிட் வந்துரு போகுதுன்னு நினச்சி உடனே வேக்சின் போடுவாங்க. ஆனால் அவங்க கேரியராக இருப்பாங்க, ஏசிம்டமேட்டிக் கேரியராக இருப்பாங்க, மைல்டு சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்காமல் அவசரப்பட்டு போய் அப்போ வேக்சின் போடுறதுனால தான் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் கெட்டிங் வர்ஸ். என்ன சொல்ற வில்லேஜஸ் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை நடக்குது. நிறைய பேருக்கு அது ஒரு பீதி அடைஞ்சு போகிறாங்க. ஸோ வேக்சின் வந்து சேஃப் தான், பட் கரெக்டான சுச்சுவேஷனை போடுங்க. அண்ட் ஆல்வேஸ் யூ ஹேவ் எ சாய்ஸ் டு சூஸ் த வேக்சின், பிகாஸ் எவ்ரி வேக்சின் இஸ் அண்டர் ஸ்டடி. அது வந்து ஸ்டடியில் தான் போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு வேக்சினுக்கு ஒரு தன்மை இருக்குது, ரிசல்ட்ஸ் கொடுக்குற எஃபிகசி இது எல்லாமே வேரி ஆகும். யூ ஹேவ் த ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் டு சூஸ் த வேக்சின். இந்த பர்டிகுலர் பிராண்ட் தான் நல்லது, இந்த பர்டிகுலர் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வெளிப்படையாக நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த வேக்சின் போட்டு மக்கள் சேஃபாக இருக்காங்கன்ட்டு. எந்த வேக்சின் போட்டு சில பேர் தொந்தரவுகள் வந்திருக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வேக்சின் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. தட் இஸ் ஒன்லி வே டு எஸ்கேப் கோவிட் அட் த மொமெண்ட். சரியா? ஸோ ஃபைனலி கோவிட் ப்ரொடெக்ஷன் எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணுறது? சிம்பிளி எஸ்எம்எஸ், சோப், மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லுவாங்க. பட் நான் நம்புறது இந்த 3ல் த மாஸ்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு கோவிட் இருக்குனாலும் மற்றவங்க மாஸ்க் போடுங்க, இருக்கிறவங்களுக்கு போட வைங்க. புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரும்பாலும் பேர் தப்பு பண்ணுறேன்னா, ரோட்டில் போகிறப்போ மாஸ்க் போடுறான், காருக்குள்ளே போடுறப்போ மாஸ்க் போடுறான். நேராக அக்கா வீட்டுக்கு போனேன், அண்ணன் வீட்டுக்கு போனேன், சித்தி வீட்டுக்கு போனேன்னு அங்கே மாஸ்க்கை கழிட்டு பேசுறது.
ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்குள்ளே கோவிட் வர. திஸ் இஸ் த மேஜர் பிளண்டர் ஹேஸ் பீன் ஹேப்பனிங் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. எல்லாரும் நினைக்கிறது தான், அப்பாடா வீட்டுக்குள்ளே வந்து மாஸ்க் கட்டிட்டு போயிடுச்சு. அங்கே தான் கோவிட் மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற 4 செவத்துக்குள்ளே இருக்கிற சிச்சுவேஷனில் கோவிடுக்கு குஷி. இட் கேன் ஸ்ப்ரெட் ஸோ ஈஸிலி. வெளியில் இருக்கிற அவுட்டர் ஹேரில் டைல்யூட்டான ஏரில் இட் கேனாட் ஸ்ப்ரெட் தட் ஈஸிலி. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறப்ப தான் நீங்கள் யூ ஷுட் பி வெரி சேஃப். என்னோடய பேஷண்ட்ஸ் நான் பார்ப்பேன், வெயிட்டிங் ஹாலில் கேமராவில் பார்க்குறோம், அப்பா நம்ம பேஷண்ட்ஸ் எல்லாம் மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. உள்ளே வந்து உட்காதுண்ணா அப்பாடா இப்போ சார் மூச்சு விட்றா, டே இப்போ தான் நீ மாஸ்க் போடணும், உங்ககிட்ட என்கிட்ட கொடுக்காத, நான் தும்னா உனக்கு வரும், நான் மாஸ்க்கு தயவு செய்து போடுறான்னு ஐ யூஸ் டு ஸ்கோல்ட் அட். ஸோ அதனால் தயவு செய்து க்ளோஸ் சர்ஃபேஸில் மாஸ்க் போடுங்க. தட் இஸ் ஒன்லி வே ஆஃப் ப்ரொடெக்டிங். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், சின்ன உங்களுக்கு தும்பலோ தொண்டை எரிச்சலோ ஒரு ஃபீவரிஷ் ஃபீல் வந்தால் கண்டிப்பாக டாக்டர் போய் பாருங்கள். நீங்கள் கோவிட் பயப்பட வேணாம், பட் கோவிட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா யூ வில் பி ஹாப்பி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஊரில் காட்டு தீ பரவுது, சரியா? இப்போ அமேசான் நினச்சிக்கோங்க, அமேசானில் காட்டு தீ பரவுது. அமேசானுக்கு நடுவில் ஒரு காலனி ஆஃப் பீப்புள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்டு தீ ஃபயர் பரவி எல்லா வீட்டுக்கு போது ஒரு வீட்டில் மட்டும் ஃபயர் வர்றப்போ அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, எங்கள் வீட்டு கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கோம் அதனால தான் ஃபயர் வருது. ஸோ தட் இஸ் த வே ஆஃப் திங்கிங். எனக்கு சளி இல்லை, நாங்கள் தண்ணி கொரோனா இல்லை, லைட்டாக வந்து சில் தண்ணி குடித்தேன், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், நேற்று இளநீர் சாப்பிட்டேன், நுங்கு சாப்பிட்டேன், இந்த மாதிரி லேம் எக்ஸ்கியூசஸ். நமக்கு கொரோனா இல்லை. டிசீஸ் டினையல் இஸ் த ப்ரைம் ப்ராப்ளம் ஹேப்பனிங் எவ்ரிவேர். அதுதான் பேண்டமிக்கோட மெயின் ரீசன். நமக்கு ஏர்லியர் சிம்டம்ஸ் இருப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் சீன் 78 பேஷண்ட்ஸ். ஐ ஹவ் கிவன் ஏர்லி ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ். பர்டிகுலர் நீங்கள் டாக்டர் போய் கேளுங்க. முக்கியமாக சொல்ல வேண்டியது, ஒரு ஆன்டிவைரல் சப்போர்ட்டட் பை ஒரு ஆன்டிபயோட்டிக், எஸ்பெஷலி இந்த ஃபேவிபிரவிர்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் அசித்ரோமைசின் சப்போர்ட்டட் வித் அதர் மெடிகேஷன்ஸ். இது 2 மெடிகேஷன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஃபீவர் ஆர் செகண்ட் டே ஆர் தேர்ட் டே, இந்த 3 நாள்கள் கொடுத்தீங்கன்னா 99% யூ ஆர் சேஃப், யூ ஆர் அவே ஃப்ரம் த டிசீஸ். அது சாதாரண சளியாக கூட இருந்து போகலாம். யூ டேக் திஸ் மெடிகேஷன், நத்திங் ராங் இன் இட். புரியுதுங்களா? பட் அந்த டிசீஸ் அதிகமாகி உங்களோட இம்யூனிட்டி கொலாப்ஸ் பண்ணி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேவிபிரவிர் கொடுத்தாலும் ரெம்டெசிவிர் கொடுத்தாலும் ஆக்சிஜன் கூட எது கொடுத்தாலும் நீங்கள் பழைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் யூ பீன் அந்த லாஸ்ட் 10% ஆஃப் பீப்புள் ஹூ கெட்டிங் ஸோ சிக் ஐசியூக்கு போயிடுறீங்க. அங்கேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் சயின்ஸ் வளரல. தட் இஸ் த ரீசன் மேஜர் டெத் டோல் இஸ் இன்க்ரீசிங் ஆல் ஓவர் இந்தியா. அதனால் டிசீஸ் வந்து ஏர்லியர் ஸ்டேஜில் வீட்டில் யாருன்னா கோவிட் இருக்கா, பக்கத்தில் கோவிட் இருக்கா, இல்லை நம்மளுக்கு வந்து சளி இருக்குது, லைட்டாக தும்பல் வருது, தொண்டை கரக்கரன் இருக்குது, ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டே யூ ஹேவ் டு see the டாக்டர். நீங்கள் போங்க, ஆன்டிஃப்ளூ மெடிசன்ஸ் அண்ட் சப்போர்ட்டட் பை எனி செகண்டரி இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்து அதர் ட்ரக்ஸ் யோர் டாக்டர் வில் கிவ் யூ. இதை நீங்கள் எடுங்க. 99.99% யூ வில் பி சேஃப் ஃப்ரம் கோவிட் ஈவன் ஆஃப்டர் ரிசீவிங் 2 doses ஆஃப் வேக்சின். எடுத்தாலும் இது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோ. இம்யூனை வந்து அது எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதை தான் நம்ம வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் சொல்கிறோம். அந்த மியூட்டேஷன் வந்து உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அந்த வைரஸ் வந்து மியூட்டேட் பல சேஞ்சஸை கொண்டு வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ லெட்ஸ் ஆல் யுனைடெட் டுகெதர் we can drive away this pandemic and we can live happily as ever before. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. சொன்ன ஃபியூ பாயிண்ட்ஸை கடைப்பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். மாஸ்க் போடுங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சேவ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். வயசானவங்களை பாதுகாங்க. ஸ்டில் ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஆர் அட் மோர் ரிஸ்க். யங்கர் பீப்புளுக்கும் ப்ராப்ளம்ஸ் வருது, பட் ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஆர் அட் ஹையர் ரிஸ்க்ஸ் ஆல்வேஸ். ஓகே, இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த டிஸ்பிளேயில் வரும். யூ கேன் டெக்ஸ்ட் மீ யுவர் டவுட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஐ கேன் ஜஸ்ட் always share my views. Thank you.